அது வந்து மேம் ஷாக்கி அண்ணாக்கு இப்படி ஆனதுனால அவங்க தானே மேம் காரணம் ஒரு வகையில. அதனால தான் மேம் அப்படி பேசினேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை மேம். இன்டென்ஷனா எதுவும் பேசணும்னு அவசியம் இல்லை மேம். ஜஸ்ட் ஒரு கோவத்துல பேசிட்டேன் மேம். சாரி மேம். புரியல, சாரியா? என்கிட்டயே இந்த மாதிரிலாம் பேசுனீங்க? சில என்கிட்டயே இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னு கேட்டேன். வந்து சாரின்னு என்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க ஜெனிஃபர், இதுதான் உங்களுடைய லிமிட் சொல்லிட்டேன். நானும் சரி பொறுமையா இருக்கணும்னு பாக்குறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உன்னாலதான் அந்த மாதிரி ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க உயிரை எடுக்க வந்த எம்மா அப்படி இப்படின்லாம் ஒரு டாக்டர் வாயில இருந்து வர வார்த்தையா இது? சொல்லுங்க ஜெனிஃபர், எத்தனையோ கேஸ் நீங்களும் ஹேண்டில் பண்ணிருக்கீங்கல்ல. எமர்ஜென்சி கேஸ்ல நம்மள மீறி மெடிக்கல் சுச்சுவேஷன்ல ஒருத்தவங்க இறக்குறத நம்ம கண் முன்னாடியே பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் எவ்வளவு வந்திருக்கும். இந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்லுவீங்களா? இல்ல உங்களாலதான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு நிப்பீங்களா? ஜெனிஃபர், ஒரு டாக்டர் மாதிரி யோசிச்சு பேசுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி இன்டிசிப்ளினா நடந்துக்காதீங்க. மேம் அது எப்படி மேம் மெடிக்கல் சிச்சுவேஷன்ல நடக்கிறதுக்கும் சிவங்களால நடந்ததுக்கும் எப்படி மேம் இது பண்ண முடியும்? நீங்க பேசுறது ஒரு பக்கமா பேசுற மாதிரி இருக்கு மேம். யாரு? நான் அவளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படிதானே? அது வந்து மேம். என்ன வந்து போயின்னுட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசு ஜெனிஃபர். ஆமா மேம், இதுல என்ன மேம் சந்தேகம்? அவங்க உங்களோட ரிலேஷன்றதுனால அவங்களை விட்டு கொடுத்து பேசக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவங்க எனக்கு யாரோ தானே மேம். அதனாலதான் எனக்கு இருந்த கோவத்தை அவங்க மேல காமிச்சேன், அவ்வளவுதான். ரோஷன், சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு அத்தை. ஆனா பாட்டி தந்தாங்கல்ல அப்படி இல்ல, இது நல்லா இருந்துச்சு. பாட்டியா? ஆமா, கீழே பாட்டி இருந்தாங்கல்ல. ஓ, எங்க அம்மாவை சொல்றியா? ஆமா, அவங்க காலையில சீட்டு மாதிரி தந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. ஆனா இப்போ தந்தது சீட்டா இல்ல. அது சாப்பாடு இல்ல ரோஷன், அது பொங்கல், சக்கரை பொங்கல். அது அப்படிதான் ஸ்வீட்டா தான் இருக்கும். ஆனா இது சாப்பாடு இல்ல, இது பருப்பு சாதம். இது இப்படிதான் இருக்கும். ஆனா எனக்கு அந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு. நீங்க அந்த மாதிரி தாங்க ப்ளீஸ் அத்தை. பாரு ரோஷன் என்ன அத்தெல்லாம் சொல்றா. எப்பவுமே அனு தானே சொல்லுவேன். ஆமா, அனுதான் சொல்லுவேன். அம்மா தான் சொன்னா இப்படி அனுன்னு பேச கூடாது, அது பேட் பாய் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அத்தைன்னு சொல்லணும்னு சொன்னா. அதான் அப்படி சொன்னேன். ஓ, ரேஷ்மாக்கா சொல்லி கொடுத்தாங்களா? சரி சரி, குட் பாய். இப்படிதான் நடந்துக்கணும், சரியா? யாரையுமே பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது. அத்தை மாமான்னு வரவு முறை வச்சுதான் சொல்லணும். அப்படி நம்மளுக்கு யாருமே தெரியல அப்படின்னா, உன்னை விட கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா அக்கா அண்ணான்னு சொல்லுங்க. அப்படி இல்ல என்ன மாதிரி உங்க மாமா மாதிரி இருக்காங்கன்னா அத்தை மாமா அப்படின்னே சொல்லிடு, சரியா? சரி அத்தை. சரி சரி அத்தை, வெளிய அந்த அண்ணா இருக்காங்கல்ல, தீரன் அண்ணா, அவங்க கிட்ட போய் நான் விளையாடிட்டு வருவா. எனக்கு அவன் பேர்லாம் தெரியாது. உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இங்க வந்து ரொம்ப சேட்டை பண்ற நீ. வந்து ஒரு 2-3 ஹவர் தான் கண்ணை முழிச்சுக்கிட்டு இருந்திருக்க. அதுக்குள்ளேயே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டே இங்க வந்து நீ. ஆமா, அதே மாதிரி அங்க வீட்லயும் விகான் அண்ணன் இருக்காங்க. விகான் அண்ணன் பெரிய பெரிய நோட்டு, பென்சில், அப்புறம் ஸ்கெட்ச் பாக்ஸ், அப்புறம் இப்படி சேட்டு குச்சி, அப்புறம் சாய்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அப்படியா? அத்தை எனக்கு நோட்டு பென்சில் நேற்று வாங்கி கொடுத்தல, எழுதுனீங்களா நீங்க? இல்லையே. இல்லையா? நான் வாங்கி கொடுத்து விட்டேனே பாட்டிக்கிட்ட. சொக்கு பத்தியா? ஆமா, சொக்கு பத்திக்கிட்ட தான் வாங்கி கொடுத்தேன். சொக்கு பத்தி எனக்கு தரவே இல்லையே, நான் தூங்கிட்டேன். ஓ, தூங்கிட்டீங்களா? சரி சரி. அத்தை உங்களுக்கு இங்க இருந்து போகும்போது பெரிய பெரிய நோட்டு பென்சில் எல்லாமே வாங்கி கொடுத்து விடுறேன், சரியா? அப்ப நீங்க வர மாட்டீங்களா? அத்தை இன்னும் 3 நாள் கிட்ட இங்கதான் இருப்பேன். அதுக்கப்புறமா தான் அங்க வருவேன். அப்ப நானும் இங்கே இருக்கிற அத்தை. உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு ஜாலியா இருக்கு. அதுக்கப்புறமா இங்க தீரன் அண்ணா இருக்காங்க. தீரன் அண்ணா என் கூட கண்ணு முச்சி விளையாடுறதுக்கு வராங்க. அதுக்கப்புறமா நானும் தீரன் அண்ணாவும் ரயில் வண்டி ஓட்டுறோம். அதுக்கப்புறமா நான் தீரன் அண்ணாவும் அப்புறமா இப்படி பப்பு கடையை விளையாடணும். இப்படி எல்லாமே பண்றோம் அத்தை. அங்க வியானன்னா சூழ் போயிடுறாங்க. இங்க தீரன் அண்ணா கூட நான் இருந்துக்கவா? சரி, இங்கே இருந்துக்கோ. ஐ ஜாலி ஜாலி. நான் தீரன் அண்ணா கூட போய் விளையாடுறேன். ருஷன், அடிப்படாம பார்த்து விளையாடணும், சரியா? கீழே விழுந்து அடிப்பட்டனா அதுக்கப்புறம் மாமா என்னதான் திட்டுவாரு. சரி அத்தை. அனு, சிவா வார ஒருத்தன் காலையிலேயே குழந்தைய தூக்கிட்டு போய் அங்க விட்டுட்டு போயிட்டான். இப்ப குழந்தை சாப்பிட்டுச்சா இல்லையா என்ன பண்றான்னு ஒன்னும் தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். போன் பண்றாளே ஒருத்தி, போனை எடுத்து பேசுவோன்னு கொஞ்சமாச்சும் இருக்கா? நான் பெத்தது கொஞ்சமாச்சும் என்ன மதிச்சாதானே வந்ததாச்சும் மதிக்கும். சிவன் கொடுக்குற இடத்துலதான் அவ ஆடுறா ஜிங்கு ஜிங்குன்னு சொல்லிக்கிட்டு. எவ்வளவு நேரம் போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன் எடுத்து என்னன்னு கேட்டாதான் என்ன சென்ன மும்மரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சிவன் இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாளே. அப்பனா யாருக்கிட்டயோ வம்பிழுக்கு ரெடி ஆயிட்டா. சொக்கமா, இந்த கதை உனக்கு தேவையே இல்லை.
அப்படியே காப்பியை குடிச்சிட்டு மல்லாந்து படுத்துக்கோ போயிட்டு. தாச்சாயினி தாச்சாயினி. ஐயோ என் மொபைலா வர வாலன்றியா செத்தான் சிவனாண்டி. ஏம்மா காப்பி குடிக்கிறியோ? ஆமாயா, பார்த்தா எப்படி தெரியுது? காப்பி குடிக்கிற மாதிரி தானே தெரியுது. ஆமாமா காப்பி குடிக்காம தான் தெரியுது. தாச்சாயினி போட்டு கொடுத்தாலோ? ஆமாயா. சரிம்மா குடி குடி. தாச்சாயினி. என்ன தாச்சாயினி ஒரு படிய தலை சுத்திக்கிட்டு வருதுமா, காப்பி எடுத்துட்டு வரியா? ஆமா, உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் எப்ப பாரு காப்பி காப்பி காப்பி. ஆமா, வீட்டுல அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அத பத்தினா ஒரு கவலையும் இல்ல உங்களுக்கு, அப்படிதானே? ஐயா நீ உட்காரு, நான் போயிட்டு காப்பி எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும்மா பரவாயில்ல, நீ குடி, நான் போயிட்டு எடுத்துக்கிறேன். இருங்க, நானே போய் எடுத்துட்டு வந்து சாவறேன். ஆமா, அப்புறமா இன்னொரு நாள் எனக்கு என்ன சொல்லி கட்டுவீங்க? என் அம்மாவோட பாசத்தை பத்தியா நான் கேட்ட உடனே சித்தா பறக்குறாங்க, நீ அப்படியே சாக்கடை மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி. எதுக்கு எனக்கு? நானே போய் எடுத்துட்டு வந்து தொலைகிறேன். தாச்சாயினி என்னாச்சு? ஏன் இப்படி காப்பிட்டு பேசுறா? காப்பி தானே கேட்டேன். எப்பவுமே காப்பி கேட்டா என்ன வேணும் ஏது வேணும் அது கூட ஏதாச்சும் எடுத்துட்டு வருவான்னு அக்கறையா கேட்பேன். இன்னைக்கே இப்படி சிறு சிறுன்னு மூஞ்சி வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு கோவம் யாதாச்சாயினி உனக்கு? ஓ, இப்பதான் தெரியுது நான் கோவத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப அம்மா வச்சு உங்களுக்கு தெரியல, அப்படிதானே? கோவத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா? என்னது? ஏலே, யாம்ல அவகிட்ட போயிட்டு நொய்யு நொய்னு பேசிக்கிட்டு கிடக்கா. போ, போயிட்டு உனக்கு காப்பி வேணும்னா போட்டு குடி. கோவத்துல இருக்கிறவள கூட கொஞ்சம் கோவம் விட்டாத. ஆமா, உங்க அம்மா சொல்லிட்டாங்களா, போங்க. அப்படியே நான் கண்டுக்காமே விட்டுருங்க. இப்படிதான் 25-30 வருஷமா கண்டுக்காம தான் இப்படி பைத்தியக்காரி மாதிரி இருக்கேன். ஒரு காப்பி கேட்டதுக்காடி இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க நீ? காப்பி கேட்டதுக்குலாம் ஒண்ணு குதிக்கல. அப்படி என்ன பிரச்சனை சொன்னதானே தெரியும். குழந்தை எடுத்துக்கிட்டு போய் காலையிலேயே அங்கே விட்டுட்டு வந்தான். என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. பிள்ளைக்கு சாப்பிட கொடுத்தாலா இல்லையா, பட்டினியா போட்டு வச்சிருக்காளா என்னன்னு. யாரு பண்ணா? ரகுதுக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் ரேஷ்மா கிட்ட விட்டுட்டாம. ஐயோ பைத்தியக்காரனத்தான் பெத்து வச்சிருக்கா. நான் நல்லவனக்கா பெத்து வச்சிருக்கேன். வந்தவதான் சரியில்லை. ரேஷ்மா கிட்ட ஒன்னும் குழந்தை இல்ல, அனு கிட்டதான் இருக்கு. அனு பிள்ளை கிட்டியா? சரி சரி. அப்புறம் ஏன் கோவப்படுறா? ரேஷ்மா கிட்ட இருந்தா நீ வருத்தப்படலாம். அவ வேலையில குழந்தைக்கு சோறு தராம மறந்துருப்பாண்டி. அனு வீட்டுல தானே, அனு பிள்ளை கிட்டதான் எப்பவுமே இருப்பானே ரோசனே. அப்புறம் என்ன, அதெல்லாம் அனு பிள்ளை நல்லாதான் பாத்துக்கும். நீ எதுக்கு கவலைப்படுறா? அதுவும் இல்லாம அவங்க அம்மா வர இருக்காங்கல்ல அங்க, இங்க இருக்கிறத விட அவன் நல்லாவே அங்கதான் இருப்பான். பக்கத்துல அக்கம் பக்கத்துல குழந்தைங்க எல்லாம் இருப்பல்ல, ஓடி ஆடி சந்தோஷமா விளையாடுவான். நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா? ரோசன் ஒண்ணும் மத்த குழந்தை மாதிரி அதெல்லாம் பிடிக்க மாட்டான். சோறு சாப்பிடுறதுக்கு பசிச்சுன்னா அவனே வந்து போட்டு கேட்பான்னு தெரியும் தானே உனக்கு செய்யும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. குழந்தைய நம்ம தான் நல்லபடியா பாத்துக்கணும். அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கான். அவனும் அங்கே இல்ல இப்போதைக்கு. யா எங்க போனா குழந்தைய விட்டுட்டு? இவதான் போச்சோன்னா நானா போச்சேனே. அங்கே ஆஸ்பத்திரி அம்போன்னு விட்டுட்டு பொண்டாட்டி பின்னாடி பொண்டாட்டியை பாக்குறதுக்கு போயாச்சு. ரேஸ்மா இங்க நின்று குதின்னு குதிச்சா. அதுக்குதான் போன் பண்ணி அங்கே போலன்னு சொன்னேன். வெள்ளி அங்கே விட்டுட்டு அப்படியே போயிட்டான் போல. போன் பண்ணி இப்பதான் சொன்னான் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் போன் பண்றேன். உங்க மருமவும் ஒரு போன் எடுத்து பேச மாட்டேங்கிறா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் என்ன நாயா பேயா கடிச்சு அப்படி கொதறிறதுக்கு? ஒரு போன் எடுத்து பேசினா தான் என்ன உங்க மருமவளுக்கு? நாய் பேய்கிட்ட கூட குப்பை கொட்டிடலாம். இல்ல என்ன சொன்னீங்க? உங்க அம்மாக்கு கொழுப்ப பாத்தீங்களாங்க? அவங்க எதுவுமே சொல்லல தாச்சாயினி. நான் என்ன சொன்னேன்? காப்பி நல்லா இருக்கு, நாய்க்கெல்லாம் ஊத்திராத தூக்கி அப்படின்னு சொன்னேன். ஏன் எனக்கு காது கேட்காதுன்னு நினைச்சீங்களோ? நாய் பேய் கூட வாழ்ந்துடலாம் தானே சொன்னீங்க. சாச்சா அப்படி சொல்லலையே. காப்பி நல்லா இருக்குமா, நாய் பக்கத்துல தூக்கி ஊத்திராத குப்பையில எங்கேயாச்சும் அப்படின்னு சொன்னேன். உங்க அம்மாக்கு கொழுப்ப பாத்தீங்களாங்க? ஐயோ இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? போன் எடுக்க மாட்டேங்கிறா அதான பிரச்சனை. அனுவோட அம்மா இருந்தா அவங்க நம்பருக்கு எடுத்து பேசு. ஆமால, கரெக்டா சொன்னேன். ஆமா, அங்க திருவிழான்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலையில இருப்பாங்களா இல்ல போனை வச்சு நோண்டிக்கிட்டு இருப்பாங்களா? உங்க அம்மாக்கு எப்பவுமே அணுவதான் பிடிக்கும். என்ன பிடிக்கவே பிடிக்காது. நான் மட்டும் குப்பை தொட்டில இருந்து வந்தவன். அவ மகாராணில நல்ல தங்க மாலையில இருந்து வந்தவன். குணத்துக்கு ஏத்த மாதிரி தான் மரியாதை கிடைக்கும். சின்னத்தை சொல்ல செல்ல என் தலை எழுத்து பூனா. உங்க அம்மாக்கு வர வர வாய் கொழுப்பு அதிகமாயிட்டு. சரி இன்னொரு வாட்டி போன் பண்ணி பேசி பாரு, போன் எடுக்காதானே. ஆஹா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம நேர்லயே போவோம் வாங்க. நேர்ல போறியா? நேர்ல போய்? ஆமால, அவ சொல்றதுதான் கரெக்ட். சும்மா என் அத்தைக்கு என்ன புதுசா நான் சொல்றது கரெக்ட்னு தோணுது. பரவாயில்லையா, என் அத்தைக்கு நான் சொல்றதெல்லாம் பிடிக்கும் போலயே. அப்பா அம்மா அவதான் ஏதோ கூறு கட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ அவ சொல்றதான் கரெக்ட் இருக்க. சின்ன நேரத்துல போயிட்டு பிள்ளை அங்க வந்து தூக்கிட்டு வந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம ஒழுங்கா பாத்துக்க மாட்டோம்னு நினைச்சுதான் போன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வந்து தூக்கிட்டு போறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. இருக்கட்டும்மா, ரகு ஒரு 8 மணி போல போய் கூட்டிட்டு வர சொல்லுவோம். இவன் வேற ஒருத்தன். பிள்ளை யாருல கூட்டிட்டு வரதுக்காண்டி போவோம்னு சொல்றேன். அப்போ நேத்தே அவங்க அம்மா சொல்லிதான் விட்டாங்க. இந்த மாதிரி அங்கன்னு திருவிழாவா ஆடி மாசம் லாஸ்ட் வாரம்ன்றதுனால. அதனால அந்த கோவில்ல வந்து திருவிழா எடுத்து பண்றாங்களாம். வர சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு 4 மணி போல போவோம் பொறுமையா நினைச்சேன். என் மருமவதான் 11 மணிக்கெல்லாம் குதின்னு குதிக்கால. இப்பவுமே போவோம், போயிட்டு இருந்து திருவிழாலாம் பாத்துட்டு பொறுமையா ரகு ஆஸ்பத்திரியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்மள கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட்டிட்டு வரும். என்ன சொல்றா? அப்படியாமா? சரி சரிம்மா, நான் கூட தப்பா நினைச்சேன். சரிம்மா கிளம்பு போவோம். வர இந்த கிழவிக்கு இருக்க திமிரு இருக்கே. நான் அவனையும் அங்க இருக்க கூடாதுன்னு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது என்னன்னா எல்லாரும் சேர்ந்து அங்க போயிட்டு கூத்தடி பொங்குது பாரு. இந்த கிழவி என் மொவனை மட்டும் தான் மயக்கி வச்சிருக்கான்னு நினைச்சேன். வீட்டுல இருக்கிற எல்லாரையும் மயக்கி தான் வச்சிருக்கா. சரிடா சைனி, கிளம்பி போயிட்டு வந்துரும் நீ சொன்ன மாதிரி. இந்த மனுஷனுக்கு கொழுப்ப பத்தியா? நம்ம கூப்பிடும் போது எதுக்கு எதுக்கு அப்படின்னு 10,000 கேள்வி வந்துச்சு. அவங்க அம்மா சொன்ன உடனே இழிச்சுக்கிட்டு கிளம்புதா சைனியா. இவன் சொன்னா நான் கிளம்பணுமோ? நானும் மரியாதை கொடுக்கணும்னு தான் பாக்குறேன். ஆனா இந்த மனுஷன் பண்ற வேலை இருக்கே, இப்படியே வர ஆத்திரத்துக்கு சின்ன யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. நான் ஒன்னும் வரல. ஆமா, நீங்க போயிட்டு வரதா போயிட்டு வாங்க.
அது எப்படிடா சைனி, நீ இல்லாம போயிட்டு வர முடியும்? கிளம்ப ஒன்னா போயிட்டு வந்துருவோம். நீ தானே சொன்னா ரோஷன் தான் தனியா இருக்கான்னு சொல்லிட்டு. வீட்டுல என்ன வேலையா இருக்கு, எனக்கும் லீவு தானே இன்னைக்கு. வா போயிட்டு வந்துரும். நான் வரலதாங்க. அவ்வளவுதான். ஷேருக்கு போயிட்டு கூத்தடிக்கணுமோ, போயிட்டு கூத்தடிச்சிட்டு வாங்க. இந்த வீட்டுல யாரு நான் சொல்றது கேக்குறீங்க? ஷோ கடவுளே. ஐயோ அம்மா, அப்புறமா சிரிக்கலாம். என் நிலைமையை பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதோ? ஐயோ கடவுளே, நான் யாமலாம் உன்ன நினைச்சு சிரிக்க போறேன்? இப்ப போய்கிட்டு இருக்கால ஒரு பைத்தியக்காரி, அந்த பைத்தியக்காரி நினைச்சுதான் சிரிக்கேன். என்னமா சொல்ற? பின்ன என்னடா செய்ய சொல்ற? இவ்வளவு நினைச்சா சிரிக்கிறதா அழுகிறதான்னு என்ன பண்றதுன்னு தெரியல, சிரிச்சிட்டேன். ஷாமா அப்படி சொல்ற? பின்ன என்னன்னு சொல்றது? ஆரம்பத்திலேயே நினைச்சு பாரு, இவ என் வீட்டு மருமவளா வரவே கூடாது, ரகுக்கு நான் இவ்வளவு கல்யாணமே பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா எப்படியோ ஒரு வழியா கல்யாணம் முடிச்சு வீட்டுல சண்டை சச்சரவு அப்படி இப்படின்னு போச்சுதான். சில்லான சொல்லல. அப்புறமா என்ன நடந்துச்சு? சண்டை வந்தோடனே ரகு நான் இங்க இருக்க மாட்டேன், கிளம்புறேன், பொண்டாட்டியை கூப்பிட்டுன்னு சொன்னா. அப்ப ரேஸ்மாலாம் போய் பேசி அதுக்கப்புறமா சரி நான் அனுவை நல்லா பாத்துப்பேன் அப்படி இப்படின்னு மனசு மாறினா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டை விட்டு போறேன்னு உடனே மறுபடியும் அனு மேல பாவத்தை காமிச்சா. மறுபடியும் அவன் மாசமா இருக்கணும்னு என் மருமவன்னு தலையில தூக்கி வச்சு ஆடினா. இப்ப என்னாச்சுன்னு தெரியல, மறுபடியும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு கீருக்கு எதனா புடிச்சிட்டா இல்ல அப்பமே வச்சு இப்படிதான் இருக்காளா என்னன்னுதான் தெரிய மாட்டேங்குது. சும்மா இருமா, அவ காதுல கேட்டுற போது அதுக்கப்புறம் அதுக்கும் சண்டைக்கு வருவா. ஆமா, நீ இப்படியே பயந்துகிட்டே இரு. வேற என்னத்த பண்ணுறது? இப்ப என்னமா போவோமா? எனக்கு பிரச்சனை இல்ல, நான் போயிருவேன். நான் போனதுக்கு அப்புறமா நீ என் பின்னாடியே வந்தேன்னு வச்சுக்கோ, ஷாரை கேட்டு போனீங்கன்னு சொல்லி உன்கிட்டதான் சண்டை போட்டு ராத்திரி எல்லாம் சண்டைக்கு இழுப்பா. உனக்கு எப்படி சௌரியம் சொல்லு. ஐயோ சரி வேண்டாம். சரி விடு, அதான் ரகுவும் ரோஷனும் போயிருக்கான்ல, ரகு எப்படியும் ரோஷனை கூட்டிட்டு வர்றதுக்காண்டி போவான். அவன் இருந்து பாத்துட்டு வருவான். சரியா? வேண்டாம், நம்ம போக வேண்டாம். சரிமா. சரி போ. அதான் பண்ணி கோவமா போயிருக்காளா, அப்ப எதாச்சும் சொல்லி சமாதானப்படுத்து. என்னத்த சொல்லுறது? இதுக்குதான் நான் வீட்லயே இருக்கிறது இல்ல. வெளியே இருக்கிற நிம்மதி கூட எனக்கு வீட்டுல கிடைக்க மாட்டேங்குதுமா. வாமா. என்னாச்சுமா, போன் எடுத்துட்டு வந்திருக்கேன்? போனை எதுக்கடி மாப்பிள்ளையும் நீ கீழே கீழே வச்சுட்டு வரீங்க? யாராச்சும் போன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க உங்க 2 பேர் போனுக்கும். நானும் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டாவா என்ன? நாங்க என்ன வேணுக்கு நான் பண்றோம்? இங்க சார்ஜ் போடுறதுக்கு எங்க பிளக் பாயிண்ட் இருக்கு சொல்லு? பிளக் பாயிண்ட் எதுவுமே நீ அரேஞ்ச் பண்ணவே இல்ல. அப்ப எப்படி? இருக்கிற எல்லா சுவிட்ச் போர்ட்லயும் பிளக் பாயிண்ட் ஏதாச்சும் ஒன்னாச்சும் வச்சிருக்கணும். இங்க ஏதாச்சும் பிளக் பாயிண்ட் இருக்கா? கீழே தான் பிளக் பாயிண்ட் இருக்கு, அதனாலதான் கீழே வச்சுட்டு வந்தேன். சார்ஜ் வந்து போன் இப்ப எதுக்கு எடுத்துட்டு வந்த நீ? ஆமாடி, ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல, அதனால சும்மா எடுத்துட்டு வந்து விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஆளை பாரு, எனக்கு 1008 வேலை சொல்லியிருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு போன் எடுத்துட்டு வந்த பாரு. எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. யாரோ ரொம்ப நேரமா போன் அடிச்சுக்கிட்டே கிடந்தாங்க, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். நானும் கீழே வச்சு அணுன்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன். காதுலயே விட மாட்டேங்குது உனக்கு. இங்க என்ன அமெரிக்கா தூரத்துல இந்த ரூம் கட்டி வச்சிருக்கேன் நீ. இங்க தானே இருக்கு, கூப்பிட்டா என்ன ஒரு குரல் கொடுக்க மாட்டேங்கிற? நீங்க கூப்பிட்டதே எனக்கு கேட்கலையே. அப்படி சொல்லிடுவேன் செல்ல குட்டி. சிப்பு பதில் சொல்லுமா. எப்பவுமே சொல்லுவியே நான் வேலை சொல்றதுக்காண்டி கூப்பிடுறேன்னு சொல்லி காது கேட்கலன்னு சொல்லிட்டு சொல்றியா அப்படின்னு. சிப்பு பதில் சொல்லுமா நீ. இப்ப பாத்தியா, எனக்கு சப்போர்ட்டுக்கு என் மருமக இருக்கான். சென்னெல்லாம் நீ எதுவுமே சொல்ல முடியாது. ஐயோ, மருமவன் தான்மா, உன் பெரிய மருமவனை நீயே தலையில தூக்கி வச்சுக்கோ. இல்ல குட்டி பையா, உன் அத்தைக்கு சப்போர்ட்டுக்கு வரையோ நீ? உன் அத்தை அப்படி சொல்லி கொடுத்தாலோ? இல்ல பாட்டி, உண்மையாவே நீங்க கூப்பிட்டு கேட்கல. வாய்ஸ் கேட்டா நாங்க வந்து போமே. நாங்க கூட இப்போ தீரன் அண்ணன் கூட விளையாடுறதுக்கு தான் போறோம் நாங்க. அப்போ நீங்க கூப்பிட்டு இருந்தா நாங்க வந்து உங்ககிட்ட என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க சொன்னதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தீரன் அண்ணா கூட போய் விளையாடிருப்போம்ல, அததான் பத்தி சொன்னேன். உனக்கு இது தேவையா? நல்லா பேச தெரியுது இந்த பெரிய மனுஷருக்கு. ஆமா, உங்க மாமா மாதிரியே பேசுறீங்க. பேசி பேசி ஆட்களை ஏமாத்திருங்க. அம்மா சிப்பி எதுக்கு அவரை சொல்ற நீ? அவரு உன்ன என்ன ஏமாத்தினாரு? சும்மா சொன்னம்மா, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வந்து பேசினது அவர் தானே. இப்படிதான் ஒரு கேள்வி கேட்டா 10,000 விளக்கம் சொல்லுவாரு. அதை சொல்லி சொன்னேன். உடனே வந்துருவா அவன் புருஷனை எதனா சொன்னா. சும்மா சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா. சரிடா பேசு. மாப்பிள்ளையா யாருன்னு பாரு. என்னாச்சனோ? அவங்க அம்மா தான் போன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. நீ அப்பவே மேல எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல. சிப்பா அதுக்கு என்ன, சம்மந்தி தானே, போன் பேசு. பாட்டி, நான் தீரன் அண்ணா கூட விளையாட போறேன். சரியா, போயிட்டு வா. சரி நீ போ, நான் பேசிக்கிறேன். என்னன்னு கேளு, அவங்களுக்கு போன் பண்ணி. நானும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, பேசிட்டு போறேன். அது வந்துமா, காலையிலேயே கோவத்துலதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம உனக்கு தாலி பிரிச்சதை பத்தி அந்த அம்மா தான் வந்து பேசிட்டு போனாங்க. உன் மாமியார் இன்னும் அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. இன்னைக்கு வர சொல்லியும் நான் சொல்லல. அந்த அம்மா கிட்ட சொல்லி விட்டேன், என்னன்னு தெரியல. ஒரு வாரத்துக்கு நானும் கூப்பிட்டுக்கிறேன் அவங்கள வர சொல்லி. சரியா? போன் பண்ணி இந்த போன் சத்தமா வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வெளியே வச்சு பேசுற மாதிரி போட்டு கொடு. நான் பேசிட்டு வேணா உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து தரேன். நீ போ. யார்கிட்ட விரட்டதுல இருக்கா, போனை பண்ணி வெளியே சத்தம் கேட்கற மாதிரி வெயி. சரி. ஹலோ அத்தை. அத்தை சத்தனிக்கிட்டு ஏன் உனக்கு போன் பண்ணா உன்னால எடுத்து பேச முடியாதோ? அத்தை அது வந்து அம்மா பக்கத்துல இருக்காங்க அத்தை. இருக்கட்டும், எனக்கு என்ன பயம்? நான் உன்னை ஏதாச்சும் சொல்லிட்டேனா? இப்போ சொல்லி
இப்ப எதுக்குமா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? ஓ, அம்மையும் மவளும் 2 பேரும் ஒன்னா இருந்துகிட்டு தான் எனக்கு ஃபோன் பண்றீங்க போல. இவ்வளவு நேரம் ஃபோன் அடிச்சிருக்கு, ஃபோன் பண்ணி என்னன்னு கேக்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. இப்ப எடுத்துட்டு வந்து அத்தை நொத்த நிக்கிட்டு இருப்பா. நான் செல்லுமா செல்லுன்னு இழிச்சு பேசணுமோ? அத்தை இல்ல அத்தை, ரோஷன் கிட்ட மேல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதான் அத்தை நீங்க ஃபோன் பண்ண உடனே எடுக்க முடியல. ஃபோன் கீழே சார்ஜ்ல இருந்துச்சு. போன் சார்ஜ்ல இருந்துச்சு, இதுல இருந்துச்சுன்னு சொல்லி டிரைவர் அனுப்பிடுறேன். என் பேராண்டியா என் கூட அனுப்பிவிட்டுருமா? ஆமா, மணி என்ன ஆகுது? இப்பதான் சோறு ஊட்டி இருக்கா போல. இல்லத்த, இது 2வது வாட்டி குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுனேன். ஓ, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறத கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்க போல. 2வது வாட்டி ஊட்டினேன், 3வது வாட்டி ஊட்டினேன்னு சொல்லிக்கிட்டு அப்படிதானே? இது எப்படி கணக்கு பண்ணி ஊட்டுனா குழந்தைக்கு எப்படி உடம்புல ஒட்டுங்கிறேன். நல்லதான் ஆளை பாரு ஆளை. ஒருத்தனதான் ஏமாத்தி அப்படியே உங்க வலையில உள்ள வச்சு அம்மைய மோகனும் அப்படியே அங்களே சேர்த்துக்கிட்டீங்க. என் பேராண்டி அப்படி இழுத்துக்கலாம் நினைக்கிறீங்களோ? மரியாதையா என் பேராண்டி அனுப்பி விட்டுங்க சொல்லிட்டேன். டிரைவரை அனுப்பி விடுறேன். இங்க ஒன்னும் யாரும் கூட்டி வச்சு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடணும்னு எங்களுக்கு ஒன்னும் அவசியம் இல்லை. ஆமா, உங்க பேராண்டி காலில் மண்ணு படாம தரையில கால் படாம இருக்கணும்னா அப்படி எதுக்கு இங்க அனுப்பி வைத்தீங்க? நாங்களா அவனை கூப்பிட்டோம் இல்ல நாங்களா கூப்பிட்டோங்கிறேன். மரியாதை கெட்டு போயிருன்னு சொல்லிட்டேன். என் போன வை. ஏய் ஏய், கட் பண்ணுன்னு சொன்னேன். சேமா கோவப்பட்டு பேசுற? இல்ல கோவப்படாம என்ன பண்ணுவாங்க? உன் மாமியாருக்கு எதனா கிறுக்கு எதனா புடிச்சிட்டோ? ஒரு நாள் நல்லா பேசுறா, ஒரு நாள் மூஞ்சி சிட்டுன்னு காட்டுறா. மனுஷங்களுக்கு கோவம் வரதான் செய்யும், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி இப்படியா? இந்த மாதிரி நினைச்சு இஷ்டத்துக்கு பேசுறவளை நம்பி உன்னை அனுப்ப முடியாதுமா சொல்லிட்டேன். எதுவா இருந்தாலும் உன் புருஷன் வந்து இங்க பேசி கூட்டிட்டு போ சொல்லு. தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்பமே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி நீதான் நான் கட்டினா இவனை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று கட்டுனேன். இப்ப எல்லாத்துக்கும் தேவையான முறையில அனுபவி. அவர் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு. ஒரு பொண்ணுக்கு புருஷன் மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா போதாது, சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா அமையணும். இல்லைன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நான் பார்த்துட்டு வந்தவன். அதனாலதான் சொல்றேன். என் புருஷனும் என்ன நல்லபடியா தான் வச்சுக்கிட்டு இருந்தான். என் மாமியார்ல இருந்து என் நாத்தனார் வரைக்கும் எந்த மாதிரி விஷம் மாதிரி கொட்டுன்னு கொட்டி கடைசி அங்க இருந்து இங்க விரட்டி விட்டாங்க. என் அண்ணன் ஏதோ நல்லவனா இருக்க போய் இந்த வீட்டை எழுதி கொடுத்து இங்கன தங்கி அதுக்கப்புறம் இங்கன இருந்து உன்னை படிக்க வச்சிருக்கேன். உன் அப்பங்காரங்க இருக்காங்களே அவங்க எல்லாம் விஷம். அந்த மாதிரிலாம் ரகு என் நம்பலாம் விட மாட்டாரு. நானும் அப்படிதான் நினைச்சேன். பாதியிலே போய் சேர்ந்துட்டான். இப்போ யார் உன்னை வச்சு வளர்த்து கஷ்டப்படுறது சொல்லி? எனக்குதான் இந்த மாதிரி வாழ்க்கைன்னு பார்த்தா உனக்கும் இந்த மாதிரி தான் அமைஞ்சு தொலைஞ்சிருக்கு. என்னத்தை பண்ணுறது? செல்ல என் தலை எழுத்து. முதல்ல அந்த பையனை கலப்பி அவங்க வீட்டுக்கு அனுப்புற வேலையை பாரு. போ போய் கூட்டிகிட்டு வந்து கலப்பி விடு. ஆமா, அவங்கதான் இப்படி பேசுறாங்கன்னா குழந்தைய அனுப்ப சொல்றேன். ஷகோ கிட்ட நான் சொல்றேன் போன் பண்ணி. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. மூடிக்கிட்டு சொல்றதை மட்டும் செய். லவ் இருக்குன்னு இப்ப மட்டும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இது முன்னாடி தெரியலையா உங்களுக்கு? சொல்லுங்க மேம், முன்னாடி தெரியலையா? அவங்களாலதான் சொல்ல போனா இந்த நிலைமைக்கு ராக்கி நான் வந்ததுக்கே காரணமே. இப்ப கான்சியஸ் இல்லாம கிடக்கிறதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான். சில நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கும் கார்த்திக்கும் சண்டை வந்ததே இல்லையா? ரீசன்ட் டைம்ஸ்ல கார்த்திங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உன்ன ரொம்ப பேடா பிஹேவ் பண்றேன்னு சொல்லிட்டு திட்டி எவ்வளவு பிரச்சனையாச்சு. அதுல கூட சண்டை வந்துச்சு தானே? மேம் அது எங்களுடைய பர்சனல் மேம். ஓ அப்படி, சரி சரி மேடம். அப்புறம் வேற ஏதாச்சும் சொல்லுங்களேன். என்ன பத்தி இழிச்சவை மாதிரி தெரியுதா ஜெனிஃபர்? ரேஷ்மா உன்கிட்ட பேசல, நான் இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னை யார் முதல்ல இந்த கேபினுக்கு வர சொன்னா? ஷோ, சிவலுக்கே இவ்வளவு ரைடு விடுது, நம்ம காலி. மேம் இப்ப என்னாச்சு? நீங்க என்கிட்ட இவ்வளவு கோவப்படுறீங்க? அவங்க தானே சொன்னாங்க எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்ப எதுக்கு வந்து நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? அதை தான் நான் கேட்டேன், அவ்வளவுதான். அது அந்த ராக்கி சொல்லட்டும், நீங்க சொல்லாதீங்க வந்து, சரிங்களா? உங்களுக்கு எப்படி உங்க ஹஸ்பண்ட் கூட இருக்க பர்சனலோ உங்க சண்டையெல்லாம், அதே மாதிரி அது சாருக்கும் ராக்கிக்கும் இருக்க பர்சனல். அதுல நீங்க தலையிடாதீங்க. இன்னொரு வாட்டி ஹாஸ்பிட்டல்ல வச்சு இந்த மாதிரி பேசுறத பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன் கூப்பிட்டு. சின்னொன்னு, நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற டாக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க. போங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. அப்புறம் என்ன சொன்னீங்க? அவதான் வேண்டான்னு சொன்னாலா? நீ பாத்தியா ஜெனிஃபர், அவதான் வேண்டான்னு சொன்னான்னு சொல்லிட்டு? ஏதோ ஒரு சிச்சுவேஷன்னால 2 பேருக்குள்ள இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சிருக்காங்க. அவ ஒன்னும் வேண்டான்னு சொல்லல. அவ எவ்வளவு ஃபீல் பண்றான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஜெனிஃபர்? அவ அங்க பெங்களூர்ல இருந்து இங்க வந்தது பிக்னிக் வந்தா, ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு வந்தா நினைச்சியா? அவனை மறக்க முடியாம அங்க இருந்து இங்க வந்தா. பெங்களூர்ல ஒரு நாளும் நரகமா இருக்கு, ரூமை விட்டு கூட வெளியே வர முடியலன்னு சொல்லி அவங்க அப்பா போன் பண்ணி இங்க வந்து ஸ்டே பண்ண வச்சிருக்காரு. இது எதுவுமே உனக்கு தெரியாது. ஆனா அவளை பார்த்து நீ இஷ்டத்துக்கு பேசுவ. இத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும்னு நினைச்சியா? சின்னோன்னு நீ சொன்னியே என்னுடைய ரிலேட்டிவ்ன்றதுனால சப்போர்ட் பண்றேன்ட்டு. அப்படிதான், அவ என்னுடைய ரிலேட்டிவ், என் மாமா பொண்ணு. நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன், சரிங்களா? இது என்னோட ஹாஸ்பிட்டல். என் ஹாஸ்பிட்டல்ல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். உங்களுக்கு அதுல பிரச்சனைனா இங்க இருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். ரேஷ்மா கொஞ்ச நேரம் அமைதியா இரு ரகு. மேம் அது வந்து இன்னொன்னு ஜெனிஃபர், அவ எவ்வளவு ராக்கிய லவ் பண்றான்னு சொல்லி ராக்கிக்கும் தெரியும். அதனாலதான் ராக்கி அவ்வளவு சீக்கிரத்துல அவளை விட்டுட்டு வெளியே போகாம மூவ் ஆன் பண்ண முடியாம குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். புரிஞ்சுக்கோங்க.
அது அவங்கக்குள்ள இருக்க பர்சனல், அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க. அதையும் மீறி அவங்க கிட்ட உங்களுக்கு பேசணும் அப்படின்னா வெளியே கூட்டிட்டு போய் பேசு, ஹாஸ்பிட்டல்ல பேசக்கூடாது. புரிஞ்சுச்சா உனக்கு? சாரி மேம், அது வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகி பேசிட்டேன் மேம். இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன் மேம். ஓகே, சாரி நானும் உங்ககிட்ட சத்தம் போட்டதுக்கு. வெளியே போங்க. அப்புறமா இன்னொரு விஷயம், ராக்கி விஷயத்த பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீங்க கார்த்தியும் கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே, சின்னாச்சு மேம். கொஞ்சம் அவனை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு பர்சனலா. ஓகே மேம். சாரி மேம். சாரி என்கிட்ட கேட்காதீங்க, யார்கிட்ட கேட்கணுமோ அங்க போய் சாரி கேளுங்க. கேட்கணும்னு தோணுச்சுன்னா மட்டும், நான் சொல்றேன்றதுக்காண்டிலாம் கேட்க தேவையில்லை. ஓகே மேம். சார் சார் சிவேன நம்மளும் கூப்பிடுறா. சொல்லாம கொல்லாம நேத்து போனதுக்கு ஏதாச்சும் சொல்லுவாளோ? அம்மா வேற செம்ம டென்ஷன்ல இருக்கிறதா சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா பத்திரக்காளியாவே மாறி நிக்கிறா. இப்ப என்ன பண்றது? ஓடிடுவோமா? ரகு, அது வந்து ரேஷ்மா. சிங்க அந்த கம்பு. என்ன உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும், கிட்ட வையேன். பர்சனலாவா? என்னது? சே, கிட்ட வாடா.